பயங்கர சொத்து பத்து எல்லாம் இருக்கு. 100 வயசுக்கு மேல எங்க இருந்துட போறீங்க சொல்லுங்க. ஆமென். டிக்கெட் வாங்கி தான் ஆகணும் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம உணரணும், ரைட், டெம்பரவரி தான், இருக்கிற வரைக்கும் தான் அது ஸ்ட்ராங்கா இருக்கணும், இருக்கிற வரைக்கும் உத்தமமா இருக்கணுமே சொல்லுங்க. அல்லேலூயா. எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, அது ஒரு உறுதி இருக்கணும் சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு தான் மகிமை வரப்படணும். அடுத்து வசனம் சொல்லுகிறது, விக்கிரகங்களை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். தயவு செய்து கவனிங்க. ஒருத்தர் கூட ரகசியமாவோ நேரடியாவோ விக்கிரக ஆராதனை, சாத்தானுடைய வழிபாடு, அது பூர்வீகமா இருக்கலாம், பரம்பரையா இருக்கலாம், பாரம்பரியமா இருக்கலாம். ரகசியமாவோ நேரடியாவோ அதை சிக்கிக் கொள்ளாதீங்க. தேவன் அதை அருவருக்கிறார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க சொல்லுங்க. காலங்கள்ல நேரம் பார்க்கறது, நல்ல நாள் பார்க்கறது, இன்னும் சுவாசிகளா வந்தாலும் இந்த பேய் போகுதில்லை. அப்படியே நைஸா பாத்துருமே, நல்ல நேரம் பார்த்து வச்சுக்கோங்க. அது சாசு, சபிக்கப்பட்டவன். இருதயம் அதுல போகும்போது சபிக்கப்பட்டவனாய் மாறுவாய். தேவன் உள்ளத்தை பார்க்கிறார், கர்த்தர் உனக்கு பிரிய வைக்க மாட்டார் சொல்லுங்க. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் சொல்லுங்க. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர்கள் புறஜாதிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமா இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகளிலிருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் வராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடக்காது, தங்கள் தொண்டைகளினால் சத்தமிடவும் மாட்டாது. தெரியும். ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றேன். உங்க வீட்டுல ஏதாவது ஒரு விக்கிரக படம் இருக்கா? சில ஆட்கள் சில கொஞ்சம் சத்தியத்தை போதிக்காதனால தாயத்து அப்படியே சில ஊர்களுக்கு, சில பூர்வீகம் போய் மரம் ஓடிட்டு இருக்கோம். சாஸ்திரங்களை விட்டு ஒடிங்க சொல்லுங்க. ஆமென். மனசுல ரகசியமாவோ நேரடியாவோ ஒரு துளி அது இல்லை சொல்லுங்க. ஆமென். அதுதான் சொல்லுகிறார் ஆண்டவர், இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு சொல்லுங்க. ஆமென். இஸ்ரவேலே, ஒரு பெரிய சத்தியத்தை, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. எங்க நான் ஆண்டவரை பார்க்கறது, நான் நம்புறதுக்கு தேவன் ஆவியா இருக்கிறார் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை தொழுது கொள்ள விரும்புகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படி